So let's start commodity derivative. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல என்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம், ஃபார்வர்ட் பார்த்தோம், ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். Now we will see commodity derivative. சின்ன சாப்டர் தான். commodity முடிச்சுட்டு then we will start அந்த மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ல கொஞ்சம் போர்ஷன் இருக்குது, அது will complete. That is the agenda today. அது முடிஞ்சது அப்படின்னா then this chapter comes to an end. See derivatives பொறுத்த வரைக்கும் less number of questions, அது ஒழுங்கா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே more than sufficient. No need to refer so many resources. Okay. Yes, that is the thing. Now what do you mean by commodity derivative? சிம்பிள். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா என்ன? டெரிவேட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்தில் வரும்? டெரிவேட்டிவ் அப்படின்ற வேர்டை கேட்டாலே வாட் யூ வில் ரிமெம்பர்? ஃபியூச்சர். ஓகே, வேற வேற கமான் ஸ்ருதி. டெரிவேட்டிவ் அப்படின்னா எல்லாருக்குமே இதுதான் ஞாபகம் வரும். ஈவன் இன் யூர் சிட்டிங் இன் எனி இன்டர்வியூ தேர் ஆஸ்கிங் வாட் யூ மீன் பை டெரிவேட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஞாபகத்தில் வர வேண்டியது முதல்ல இது ஒரு கான்ட்ராக்ட். கரெக்டா? ஒரு கான்ட்ராக்ட். ஆனால் அதோட வேல்யூ, அதோட என்னது வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்கும்? அண்டர்லைங் அசெட் பேஸ் பண்ணி. இட் மீன்ஸ் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இன் விச் அண்டர்லைங் அசெட் எது வேணா இருக்கு, எது வேணா இருக்கலாம். அப்போ ரெண்டு விஷயம். டெரிவேட்டிவ்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அது ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து உசுறு எதுக்கிட்ட இருக்குன்னா ஏதோ ஒரு அண்டர்லைங் நம்பி இருக்கு. நீங்கள் 100 ரூபா கொடுக்குற 120 ரூபா கொடுக்க போகிறதும் ஏதோ ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் என்ன வேணா இருக்கலாம், அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது வந்து இஃப் சப்போஸ் இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஷேர் மார்க்கெட் இட் இஸ் கால்டு ஃபியூச்சர். இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிட்வீன் த டூ பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கமோடிட்டி. கமோடிட்டி என்னது? வீட், காப்பர், கோல்டு, இது வேணும். இதுக்கு தான் எம்சிஎக்ஸ் ஒன்று. கமோடிட்டி டெரிவேட்டிவ் பண்ணுற இடம் சொன்னால எம்சிஎக்ஸ். ஸோ அது அப்போது டெரிவேட்டிவ்னா என்னது? கமோடிட்டி டெரிவேட்டிவ்னா என்னது? சேம் கான்ட்ராக்ட். இதுவும் ஒரு கான்ட்ராக்ட். பட் அதோட அண்டர்லைங் என்னவா இருக்கும்? அண்டர்லைங் இஸ் அ கமோடிட்டி. அண்டர்லைங் இஸ் அ கமோடிட்டி. அந்த கமோடிட்டி என்ன வேணா இருக்கலாம். இட் குட் பி வீட், இட் குட் பி காப்பர், கோல்டு, சில்வர், வாட் எவர். சில்வர், ஆயில், எனிதிங். ஆயில். நேற்று கூட கிளாஸில் ஆக்சுவலாக அந்த செஷன் எப்படி இருந்தது நான் கேட்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு யாரும் ரிப்ளை பண்ணல எதுவும். ஃபஸ்ட்டு யாராச்சும் இருந்தீங்களா அந்த செஷன்? பார்த்து நீங்கள் இருந்தீங்களா? இல்ல சார், நான் அந்த செஷன்ல இல்ல. ஏன்னா இல்லையா? ஓகே ரொம்ப முடியல. ஹாஸ்பிட்டல் தான் நீங்க நைட்டு தானே ஆ வந்தேன். ஓகே 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 சுத்தமா முடியல. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். நீங்க சம் போட சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் அந்த இது ஒரு மாதிரி ட்ரௌசியா இருந்தது. ஓகே ஓகே நாட் அன் அப்படியே இஷ்யூ. ஸ்ருதி நீங்கள் இருந்தீங்களா அந்த செஷனில்? தட் இஸ் மேம் செஷனில். இருந்தா சார். ஹவ் வாஸ் இட்? லைக் நம்ம படிக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப வாஸ்ட் சேஞ்சஸ், என்ன சொல்ற, வாஸ்டா டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். See, the purpose is very simple. ஸோ டெரிவேட்டிவ் எடுக்கிறதுனால அவங்க வந்து இஸ் ப்ராக்டிசிங் இன் டெரிவேட்டிவ் வேல்யூவேஷன். அது வந்து ரொம்ப ரொம்ப நீஷ் ஃபீல்டு. அது யாரும் பண்ணவும் மாட்டாங்க முதல்ல. ஹார்ட்லி சிஏ, எந்த சிஏ எடுத்தாலும் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டு, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி அதோட முடிஞ்சிடும். பட் தேர் ஆர் சம் அதர் ஏரியாஸ் ஆல்சோ அப்படின்றதுக்காக தான் அந்த செஷன். ஐ டோன்ட் அந்த செஷன் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கும் தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவு அது டு வாட். அது ஷேர் பண்ணிருக்கீங்களா சார் அந்த இல்லை ரெக்கார்டிங்? இல்லை பண்ணலையா? அது அவங்க பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். அது அவங்க கொஞ்சம் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. அதில் சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க சில கம்பெனி பேர்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் அவங்க பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க அதை அப்லோட் பண்ணாதுன்ட்டாங்க. அது பண்ணல. எனிவே எதனாச்சும் டேக்அவே இருந்ததா ஸ்ருதி? எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் த ஹானஸ்ட் ரிவ்யூ. வாட் இஸ் த ஒன் டேக்அவே? அந்த 20 மினிட்ஸ் எப்படி இருந்தது? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ. எனிவே லெட்ஸ் கண்டினியூ. ஸோ லெட்ஸ் கம் பேக். ஸோ அதுதான் இப்போ இதுலேயும் அதே தான், எக்ஸாக்ட்லி சேம் வாட் எவர் யூ ஹேவ் டன். ஸோ சேம் திங் வி ஆர் கோயிங் டு ரிப்பீட் ஹியர் ஆல்சோ. த திங் இஸ் ஃபர்ஸ்ட் எங்க ஃபர்ஸ்ட் கமாடிட்டியில், கமாடிட்டி ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் எடுத்திருக்கோன்றது பார்க்கணும். இதில் கமாடிட்டி ஃபியூச்சரில் சார், கமாடிட்டி ஃபியூச்சர் என்ன சார்? எதர் நீங்கள் அந்த காப்பர் இதெல்லாம் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன பொசிஷன் எடுத்திருக்கீங்கன்றது பார்க்கணும். இஃப் யூ ஹவ் டேக்கன் லாங் பொசிஷன், இஃப் யூ ஹவ் டேக்கன் லாங் பொசிஷன் இன் கமாடிட்டி, இதில் கமாடிட்டியில், ஐ ரிப்பீட், இதில் கமாடிட்டியில் வாட் பொசிஷன் யூ ஹவ் டேக்கன்? லாங் பொசிஷன். லாங் பொசிஷன் இதில் லாங் பொசிஷன் ஆன் கமாடிட்டி. இஃப் யூ ஹவ் டேக்கன் லாங் பொசிஷன் ஆன் கமாடிட்டி, தட் இஸ் கமாடிட்டி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா யூ ஹவ் டு கிரியேட் வாட் பொசிஷன்? யூ ஹவ் டு கிரியேட் a ஷார்ட் பொசிஷன்
எதில்? கமோடிட்டி ஃபியூச்சர்ஸில். எதில்? கமோடிட்டி ஃபியூச்சர்ஸில். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்கே 1470க்கு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே 1490 அந்த ஃபியூச்சருக்கு என்டர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு டேபு, இது செகண்ட் டேப். ஏபிள் டு ரெக்கலெக்ட் ஃபஸ்ட்டு கிளாஸு ஈக்விட்டி ஃபியூச்சர் இருந்துச்சுல, அது அவ்வளோதான். தட்ஸ் இட். இதே ஆப்போசிட் வந்துன்னா வைஸ் வெர்சா. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். என்ன டிஃபிகல்ட்டி இதில்? அடுத்து போகலாமா? ஓகே சார். இப்போ இதுவே வந்து கமாடிட்டியில் ஷார்ட்னா, கமாடிட்டியில் ஷார்ட் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தென் எதில் லாங் பொசிஷன் எடுக்கணும்? கமாடிட்டி ஃபியூச்சரில் லாங் பொசிஷன் எடுக்கணும். I believe by now you should have familiar with these two words. Long position எடுக்கணும். That's it. Clear? This is the first step. This is the first step now. So what is the step 2? What is the step 2? அதே தான் நம்ம ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? நம்ம நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? ஸ்டெப் 2 நம்மளோடதுல என்ன கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ் டு பி பாட் ஆர் சோல்ட். அதுதான் நாங்கள் போடுவோம் ஃபியூச்சரில். நம்பர் ஆஃப் என்னது? நம்பர் ஆஃப் கமோடிட்டி ஃபியூச்சர். அங்கே வந்து இண்டெக்ஸ் எவ்வளோ வாங்குவோம், மார்க்கெட்டில் எவ்வளோ இது கான்ட்ராக்ட் வாங்குன்னு பார்ப்போம். இங்கே அதே மாதிரி கமோடிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் டு பி பாட், வாங்கணுமா விற்கணுமா, டு பி பாட் ஆர் சோல்ட். பாட் ஆர் சோல்டான்றது எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? நம்ம இதை பேஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பேஸ் பண்ணி கமாடிட்டி ஃபியூச்சர் வாங்கணுமா இல்லை விற்கணுமா அப்படின்றத we will say. So once that has been decided, then what you will do? Total quantity, total என்னது? Total quantity of commodity in divided by future contract size. இது வரைக்கும் சேமாக தானே இருக்கு முன்னாடி படிச்சது. இன்டூ அங்கே என்ன படித்தோம்? ஃபியூச்சரில் என்ன படித்தோம்? இங்கே என்ன படித்தோம்? டோட்டல் கமோடிட்டி இன்டூ அன்மியூட். இது ஸ்டெப் 2 தானே சார் சொல்றீங்க? ஆமாம். ஸ்டெப் 2ல வந்து எக்ஸிஸ்டிங் பீட்டா ஆஃப் ஷேர்ஸ் போர்ட்ஃபோலியோ மைனஸ் ரெக்வயர்ட் பீட்டா ஆஃப் ஷேர்ஸ் ஸோ போர்ட்ஃபோலியோ. பீட்டா மைனஸ் எக்ஸிஸ்டிங் பீட்டா மைனஸ் ரெக்வயர்ட் பீட்டா. இப்போ அதே பீட்டாக்கு பதிலாக ஹியர் வி வில் டேக் ஹெட்ஜ் ரேஷியோ. என்ன ரேஷியோ? ஹெட்ஜ் ரேஷியோ. தென் அகைன் ஹெட்ஜ் ரேஷியோனா என்னது? ஹெட்ஜ் ரேஷியோ அப்படின்னா என்னதுன்னா, ஹெட்ஜ் ரேஷியோ ஈக்குவல் டு ஆர்எஸ்எஃப். இது என்னது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஃப்ரீ செக்யூரிட்டி. இது என்னன்னு தெரியுதா? ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டி இல்லை, ரிலேஷன்ஷிப் பிட்வீன், கோரிலேஷன் பிட்வீன் செக்யூரிட்டி அண்ட் அதோட ஃபியூச்சர். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்குது. ஞாபகம் இருக்கா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்றீங்களே. எதில் பார்த்தோம்? இது எதோட ஃபார்முலா ஸ்ருதி? ஐ திங்க் ஸ்ருதி கண்டுபிடிச்சிட்டோம். இது எதோட ஃபார்முலா? பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. போன மாசத்துல போர்ட்ஃபோலியோ ஒரு சாப்டர் இருந்ததாகும். எக்ஸாக்ட்லி பீட்டாவா சார்? எக்ஸாக்ட்லி பீட்டா தான் இங்க எழுதும். பீட்டா தான் இங்க என்ன சொல்றோம்? கமாடிட்டி டெரிவேட்டிவ்ல we are taking hedge ratio. ரிஸ்க் மெஷர் பண்றது ஹெட்ஜ் ரேஷியோ. ஈவன் பீட்டாக்கும் அதே ஃபார்முலா தான், பட் பீட்டான்னு மெஷர் பண்ண எழுத மாட்டாங்க. we will take hedge ratio. ஈஸி. மீனிங் இந்த டோட்டல் கமாடிட்டி இருக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள். இந்த கமாடிட்டி இருக்கு இல்லையா, இந்த கமாடிட்டிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? we are considering risk. இந்த கமாடிட்டி கூட நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணிட்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எவ்வளோ வாங்குறதுன்னு பார்க்குறோம். அவ்வளோதான் அது மீனிங். அந்த ஹெட்ஜ் ரேஷியோ இஸ் நத்திங் பட் பீட்டா. பட் பீட்டான்னு எழுதக்கூடாது, ஹெட்ஜ் ரேஷியோன்னு எழுதணும். கிளியர்? ஸோ இது வாட் டு மீன் பை திஸ்? ஃபர்ஸ்ட் இது என்னது? ஸ்பாட் ப்ரைஸு. ஸ்பாட் ப்ரைஸ் ஆஃப் என்னது? ஸ்பாட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஸ்பாட். நான் சொல்ல தேவையில்ல. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஸ்பாட் இதோடது கமோடிட்டி எடுக்கும். இதோடது கமோடிட்டி எடுக்கும் ஆஃப் கமோடிட்டி. ஆப்வியஸ்லி இது வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சேஞ்ச். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சேஞ்ச் இதோடது இன் ஃபியூச்சர் ப்ரைஸ். இன் ஃபியூச்சர் ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி. ஃபியூச்சர் ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி. கிளியர்? அண்ட் தென் ஆர்எஸ்எஃப்ன்றது கோரிலேஷன் பிட்வீன்
சேஞ்ச் இன் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர். சார் இது நான் கண்டுபிடிக்கணுமா? இல்லை, கொஸ்டின் கொடுத்துருவோம். இது எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் யூ டு ஃபிட் இன். அவ்வளோ ஈஸி. இது வரைக்கும் கஷ்டம் இல்லையே? ஓகே ஃபைன். காப்பி பண்ணிக்கோங்க இது வரைக்கும். ஸ்டெப் 1. சுற்றி நீங்கள் கேமரா ஆன் பண்ணுறீங்க. இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் திங் என்னோட அந்த ஃபீச்சர் இல்லை அப்படி இப்படின்ட்டு? அப்படிலாம் இல்லை சார், இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களா? யூ கேன் பிளர் தட்ல. சார் இது இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃப்ரெட்டி சொன்னது சார். அதே எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுறாங்க. அப்படிலாம் இல்லை சார், இங்க இங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்கல்ல அதான். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுக்கு கேன் கிவ் த பிளர் எஃபெக்ட். இல்லை, பிளர் எஃபெக்ட்னா பின்னாடி யாரும் ஜஸ்ட் எதுவும் தெரியாது. எனிவே லாஸ்ட் டேல எவ்ரி ஒன் டு turn on their video. Let this be very clear. ஓகே சார். Okay, sir. Fine, sir. அப்ப கூட அவங்க இப்ப பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க வருங்க சார். நானும் எதிர்பார்த்தேன். சரி, ஓகே, அட்லீஸ்ட் கடைசி செஷனுக்கு சொல்லுவாங்கன்ட்டு விட்டேன். நான் மட்டும் அப்படி எதிர்பார்த்தது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இட் ஹேப்பன்ஸ். இல்லை, நிறைய வாட்டி ஆயிருக்கு எனக்கு. ஸோ அதனால எனக்கு பழகிடுச்சு. நைட்டு கோவிட்ல இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தப்போவும் ஐ யூஸ் டு டெல் ப்ளீஸ் வீடியோ ஆன் பண்ணுங்க. கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படியே பழகிடுச்சு. கொஸ்டின் மட்டும் கேட்கறது இல்லைன்னா. நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் சார், ஆனா நேர்ல தான். சூப்பர் சூப்பர். அப்படியா? எங்க எடுத்திருக்கீங்க? என்ன கிளாஸ்? சீனியர்ஸ் அகாடமி. அப்படியா? சூப்பர் சூப்பர். அப்ப சாய் கிருஷ்ணன் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? தெரியும் தெரியும் தெரியும். என்னோட கிளாஸ்மேட் தான். அப்படியா? அங்க படிச்சீங்களா? நான் அங்க படிக்கல. ஓகே. ஸோ காப்பி பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? இல்லை சார். ஓகே சார். ஸ்டெப் 3. இப்போ சார் வாட் இஃப் ஹெட்ஜ் ரேஷியோ கொஸ்டின் கொடுக்கல, என்ன பண்றது? ஒன்னு அசியூம். ஹெட்ஜ் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா இஃப் நாட் கிவன் அசியூம் 1. ஓகே, அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேற எதனா இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணப்போ இஃப் நாட் கிவன் அசியூம் 1. அசியூம் 1. தட்ஸ் இட். ஓவர். நவ் லிசன். இப்போ இதில் கமோடிட்டி இன் ஃபியூச்சர்ஸ் எங்க இப்போ இப்போ எவ்வளோ வந்து எக்ஸ்போஷர், எவ்வளோ வந்து என்னது, எவ்வளோ வந்து எக்ஸ்போஷர் எப்படி கண்டுபிடிக்கும்? அமௌண்ட் ஆஃப் கமோடிட்டி ஃபியூச்சர் டு பி பாட் ஆர் சோல்டு இருக்குல்ல, அது எவ்வளோ வந்து வாங்கணுன்றது எப்படி கண்டுபிடிக்கும்? ஹவ் யூ வில் டூ? சிம்பிள். சரி, ஓகே, யூ டோன்ட் ரைட் திஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இருந்தாலும் எழுதுறேன். இதுக்கு எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் கொஸ்டினில் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் கமோடிட்டி ஃபியூச்சர் contract to be bought or sold. To be bought or sold. அதாவது மேலே இதே தான் இதுவும். இப்போ இங்கே எழுதுனதான் இங்கே எழுதுறேன். இங்கே நம்பர் ஆஃப் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் டு பி பாட் ஆர் சோல்டு இருக்குல்ல. ஸோ அதே தான் இங்கேயும் எழுதுறேன். தட் இஸ் எக்ஸ்போஷர் இன் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ். எவ்வளோ வந்து எக்ஸ்போஷர்னா நம்பர் ஆஃப் கமாடிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ். நம்பர் ஆஃப் என்னது? நம்பர் ஆஃப் கமாடிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இன்டூ ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட சைஸு. டோன்ட் வரி, சம் போடும்போது எல்லாம் புரியும். ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட சைஸு. அண்ட் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் நியூ சிலபஸ் ஆரம்பிச்சு இந்த கமாடிட்டி வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் ஆஸ்க் ஆர் நாட், பட் படிக்கிறது பெட்டர். முன்ன நிறைய கேட்டுட்டு தான் இருந்தாங்க, பட் புது சிலபஸ் ஆரம்பிச்சிருந்து கேட்கறது. ஆக்சுவல் கோட்டட் ட்ரேடிங், ஆக்சுவல் கோட்டட் ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி. Okay, so just write this down. That will be sufficient. Okay, then write step 3. So step 3 la obviously what we will do, gain loss கண்டுபிடிப்போம். step 3 என்ன பண்ணுவோம்? gain loss. ஸோ அதே தான் போடுவோம். ஆக்சுவலாக எவ்வளோ வந்து calculate net cash received. calculate net cash received on maturity
after hedging. Okay, first amount received from received from என்னது received from actual sale of commodity and maturity. புரியலனா கேளுங்க, ஏன்னா this is very important. என்னது amount received from actual sale of commodity. See, in any case you will sell on maturity. இது எப்படி சார் கண்டுபிடிப்போம்? டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் என்னது டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கமோடிட்டி இன்டு ஆக்சுவல் ஸ்பாட் பிரைஸ் இன்ட்டு என்னது ஆக்சுவல் ஸ்பாட் பிரைஸ். Got it? Then now add or minus gain loss on commodity future contract. On what? On commodity future contracts. சார் அது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், நம்பர் ஆஃப் என்னது நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இன்டு future contract size into என்னது into future contract size into difference between two things. Difference between என்னது difference between price of future, difference between என்னது price of future on maturity. That is settlement. That is another settlement minus initially contract price. Difference between price of future on maturity. Maturity அப்போ எவ்வளவு future price இருக்குது, but how much only you will pay, already agreed upon price. அப்போ அதான் உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் அக்ரி பண்ணது 85க்கு 87 ஆயிடுச்சு, தென் 2 rupees ப்ராஃபிட். நீங்கள் அக்ரி பண்ணது 85க்கு ஆனால் 83 ஆயிடுச்சு, அப்போ 2 rupees லாஸ். தட் இஸ் த டிஃபரன்ஸ். மைனஸ் இனிஷியல் கான்ட்ராக்டட் ப்ரைஸ். இனிஷியல் கான்ட்ராக்ட். கிளியர்? புரியுது? ஓகே, இப்போ ஸ்டெப் 4 வந்து புதுசு. ஸ்டெப் 4 வந்து என்னது? ஸ்டெப் 4 வந்து புதுசு, ஈஸி தான், இஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஸ்டெப் 4ம் போட்டுறேன், அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கோங்க. சரி, கொஸ்டின் சம்டைம்ஸ் என்ன கேல்குலேட் இஃபெக்டிவ் ப்ரைஸ்ன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? calculate effective price. Calculate another, calculate effective price realized, effective price realized from sale of commodity. Sale of another, effective price realized from sale of commodity on maturity after hedging. Okay, so which is easy. Net cash received, net cash என்னது? net cash received எதுல? on maturity after hedging divided by total quantity of commodity. Don't worry, எல்லாமே புரியும். சம் சால்வ் பண்ணுவோம். No need to worry about anything. ஃபர்ஸ்ட் இதை காப்பி மட்டும் பண்ணி. காப்பி பண்ணியாச்சா? ஒரே நிமிஷம் சார், காப்பி பண்ணி. பொறும்.
காப்பி பண்ணிட்டேன் சார். ஓகேண்ணா. ஸ்டெப் 4. ரோஹிதா, குட் மார்னிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இப்போதான் வந்தீங்களா? ஏன் லேட்டு? மறந்துட்டீங்களா? 8 மணி நினச்சிட்டிங்களா? இல்ல வெளியே போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி சரி, ஓகே. சரி, ஓகே. காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். வில் டிஸ்கஸ் த சம். ஸோ வித் தட் வி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அண்ட் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், இதில் வந்து பிளாக் ஸ்கூல்ஸ் மாடல்னு ஒன்று இருக்குது, சரியா? ஐ எம் நாட் டேக்கிங். அது எக்ஸாமில் வரவும் வராது, அது வந்து படித்தாலும் புரியவும் புரியாது. நாட் தட் தெரியாமல் இல்லை, பட் அதை எடுத்தால் இட் வில் ஆட் நோ வேல்யூ டு யூ. ஈவன் எக்ஸாமில் கேட்டாலும் அது போட முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி சின்ஸ் வி ஆர் மெயின்லி கான்சன்ட்ரேட்டிங் இன் எக்ஸாம், ஸோ இதை படிக்கிறது தேவையில்லாமல் பர்டன். பக்கா? அண்ட் ரிமெம்பர், இது வரைக்கும் அது எக்ஸாமில் கேட்டது கிடையாது. அப்படியே அதை வந்து கேட்டாலும் 15 அட்டம் ஒரு வாட்டி கேட்டால் அதிசயம், பட் கேட்டது கிடையாது. கேன் ரெஃபர் எனி அட்டம். அது எஸ்பெஷலி நீங்கள் இந்த சிலபஸ் ஆரம்பித்த எல்லா கொஸ்டின் எடுத்து பாருங்கள், பிளாக் ஸ்கூல்ஸ்ன்றது பிக்சரில் இருக்காது. ஸோ அதனால் யாராச்சும் வந்து பிளாக் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஐயோ சார் நடத்தவே இல்லைன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் ரெலவென்ட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் ஐ எம் நாட் கன்சிடரிங் இட். தட்ஸ் இட். I hope you are fine with that. Okay. Shall we start? Cup punting, Bharat. Okay. Shruti, done? Okay. Now then. Good then. So straight away, let's solve the question. We'll be able to understand it better. Listen. A company is long on 10 metric ton of copper. அப்போ இங்கே என்னது இது? commodity. ஸோ அப்போ commodity மேலே என்ன பொசிஷன் எடுத்திருக்காங்க? லாங் பொசிஷன் எடுத்திருக்காங்க. லாங் பொசிஷன் என்னது? பை பண்ண போகிறேன்ட்டு. எவ்வளோ? 10 மெட்ரிக் டன் காப்பர் வந்து வாங்க போகிறேன் நான் அட் த ப்ரைஸ் ஆஃப் 534. திஸ் இஸ் ஸ்பாட் ப்ரைஸ். கிளியர்? அண்ட் இன்டென்ஸ் டு ரிமைன் ஸோ ஃபார் த இன்சூரிங் குவார்ட்டர். எவ்வளோ இருக்குன்னா 3 மாதத்துக்கு. The variance of change in its spot and its future எவ்வளோ? clear? And then coefficient of correlation கொடுத்துட்டாங்க. நான் சொன்னல எல்லா இன்ஃபர்மேஷனும் they will give, just you want to apply, that's it. அப்ளை பண்ண முடியல, ஒன்றும் கஷ்டம் இல்லையே. shall we start? And then என்ன கேட்டிருக்காங்க? first calculate the optimal hedge ratio for perfect hedging in the future market, which is very very difficult, which is very very easy. Which is very very easy. என்ன ஃபார்முலா? coefficient of correlation தெரியும். that is relationship between. ரோஹிதா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் புரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அங்கே பீட்டாக்கு ஒரு ஃபார்முலா எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? பீட்டாக்கு என்ன ஃபார்முலா? coefficient of correlation between security and market into standard deviation of security divided by standard deviation of market. ஞாபகம் இருக்கா ரோஹிதா? ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். just we are replacing security and market with the spot and future. அவ்வளோதான். correlation coefficient of spot and market, sorry, future. ஓகே, புரிஞ்சுதா ரோஹிதா? ஸோ அங்கே பீட்டான்னு சொல்லுவோம், இங்கே ஹெட்ஜ் ரேஷியோன்னு சொல்லுவோம். தட்ஸ் இட். அப்போ ஹெட்ஜ் ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? விச் இஸ் வெரி வெரி ஈஸி. தட்ஸ் ஜஸ்ட் அப்ளை. பட் ஒன்லி திங் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இஸ், கொடுத்துருக்கிறது வேரியன்ஸ். ஃபார்முலா நம்மளுக்கு தேவை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 0.75 இன்டூ 16. நீங்கள் அப்படியே எடுத்துக்கினா தப்பு. 16 எடுத்துக்கூடாது. வாட் யூ டு டேக் த ரூட் எடுத்துக்கணும். தட் இஸ் 4. 36 எடுக்கக்கூடாது, 6 எடுக்கணும். புரியுதுல எப்படின்ட்டு? தட் இஸ் ரூட் ஆஃப் 16, root of 36. Easy. So how much you will get? What is the answer? 0.5. 0.5. That's it. Hedge ratio is 0.5. Then second, what is the question? Advise the position to be taken on future market for perfect hedging. You know very well what position they have to take. இதில் ஸ்பாட் மார்க்கெட்டில் கேஷ் மார்க்கெட்டில் என்ன பொசிஷன் எடுத்திருக்காங்க? லாங். ஸோ இப்போ ஃபியூச்சரில் ஆப்வியஸ்லி ஷார்ட். தட் இஸ் ஆன்சர். கேன் ரைட். நான் சிம்பிளாக ஷார்ட் பொசிஷன் எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. என்ன எழுதுவீங்க? சின்ஸ் த கம்பெனி ஹேஸ் லாங் பொசிஷன் இன் ஸ்பாட் மார்க்கெட், இட் ஷால் டேக் ஷார்ட் பொசிஷன் இன் த ஃபியூச்சர் மார்க்கெட்.
எழுதிக்கலாம்ல, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ரைட். தென் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் த நம்பர் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் காப்பர் ஃபியூச்சர்ஸ் டு அச்சீவ் ஏ பர்ஃபெக்ட் ஹெட்ஜ். என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் தட் இஸ் கான்ட்ராக்ட், நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம இந்த இது எழுதிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ வந்து ஷார்ட் பண்ணணும்னு தெரியணுமா? நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் டு பி ஷார்ட் எவ்வளோன்னு தெரியணுமா? நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் டு பி ஷார்ட் எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ கேஜி இருக்கு? 10,000 கேஜி. கரெக்டா சார்? 10,000 கேஜி எங்கேருந்து சார் வந்துச்சு? 10 மெட்ரிக் டன். ஒரு மெட்ரிக் டன்னா 1000 கிலோ. 10 மெட்ரிக் டன்னா டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண இல்லைன்னு பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 10 மெட்ரிக் டன்னா 10,000 கேஜி. ஓகே, டிவைடட் பை, ரீட் த லாஸ்ட். ஒரு மெட்ரிக் டன் எவ்வளோ? ஆப்வியஸ்லி 1000 கேஜி டிவைடட் பை 1000 இன்டூ ஹெச் ரேஷியோ எவ்வளோ? 0.5. ஸோ வில் கெட் வாட்? 5 கான்ட்ராக்ட்ஸ். இதுதான் வந்து என்னது? இதுதான் வந்து கான்ட்ராக்ட் சைஸ். அதாவது ஃபார்முலாவில் போட்டு ஃபார்முலா எங்கே இருக்கும் அப்படின்னா அது எங்கே இருக்கும்? நம்பர் ஆஃப் கமாடிட்டி எவ்வளோ வாங்கணும்னு இருக்குல்ல, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் சைஸ், தட் இஸ் ஒரு கான்ட்ராக்டோட சைஸ் எவ்வளோ? 1000 கிலோ இன்டூ ஹெச் ரேஷியோ. கிளியர்? இப்போ யூ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா, ரைட்? அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ? இது வந்து நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது வந்து என்னது? நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். இது அதோட வேல்யூ. இது அதோட வேல்யூ எவ்வளோ? நம்பர் ஆஃப் கமோடிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இன்டூ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் சைஸ் இன்டூ அமௌண்ட் கோட்டட். Let's come back. Read the question. So first thing first, எவ்வளோ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளோ? 10,000. ஓகே, 10,000 kg into what is the spot price? 534 into 0.5, which comes to 26,70,000. Got it? அவ்வளோதான், ஈஸி. ஓகே தானே? பர்ஃபெக்ட், தட்ஸ் இட். இந்த கொஸ்டின் ஓகே, காப்பி பண்ணால் காப்பி பண்ணி அதே ஈஸியான அதே இதுதான் கான்செப்ட். எவ்ரி திங் ரிமைன் சேம். ஒன்லி திங் ஹியர் வி யூஸ் கமோடிட்டி. ரோஹிதா, புரிஞ்சுதா என்ன கஷ்டமா? ஓகே புரிஞ்சுது. வெரி குட். நீங்க வீடியோ ஆன் பண்ணுறீங்க ரோஹிதா? எனி திங் ஏதாச்சும் யானை பூனை என்ன டிஸ்டர்ப் பண்ணுமா? எனி டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? இஸ் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? மைக் ஒர்க் ஆகல, சரி கேமரா ஒர்க் ஆகல அப்படின்ட்டு? ஹலோ, இதெல்லாம் கேட்டீங்கன்னா டோட்டல் மியூட் எல்லாரும். இவ்வளவு நேரம் வரைக்கும் வாய்ஸ் இருந்தது. இல்ல அடிக்கடி வீட்ல வந்துட்டு இருப்பாங்க. இல்ல 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 இல்ல, அதே டெய்லர் ஆட சார். எல்லாத்துக்கும் காரணம் வந்து இதுதான். ரெட்டி. பரத் அடிக்கணும், அந்த ஃப்ரெட்டி அடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கொஸ்டின் தான் கேட்டேன். ஸ்ருதி ஆன்சர் த சேம் ஆன்சர், சேம் டோன். அதே டெய்லர், அதே அதே டெய்லர், அதே ரைட்டு, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு யூஸ் ஆகும் எங்கேயாச்சும். பேசாம நானும் இப்ப அதை சொல்லிடலாமான்னு இருக்கு. நானும் அப்புறம் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. See, obviously you will see the dip in the explanation. எல்லாருமே வந்து இதுல இருந்தோம்னா you will see நம்ம the யாரை பார்த்து பேசுறோன்னே தெரியாது, எதையோ பேசுறோமா. சும்மாவே வந்து எனக்கு இது செவத்து தான் இருக்குது. அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சார் இதுல ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அமௌண்ட் ஆஃப் கமோடிட்டி ஃபியூச்சர் டு பி பாட் ஆர் சோல்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. எங்க இதோ வர சொல்லுங்க. எந்த கொஸ்டின்? தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டா? தேர்ட். ம்
அதுல அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டி ஃபியூச்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சார்? செகண்ட் இதோ இது வந்து நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? தேர்ட் அதாவது செகண்ட் ஸ்டெப்லேயே தான். செகண்ட் ஸ்டெப்ல கான்ட்ராக்ட்ஸ் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கேட்டா இது, அமௌண்ட் அதோட அமௌண்ட் கேட்டா இது, அவ்வளவுதான். ஓகே நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இன்டூ ஃபியூச்சர் சைஸு, தட் இஸ் அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். 10,000 கேஜி நம்ம வாங்கி தான் ஆகணும். ஓகேவா? பட் எவ்வளோ நம்ம வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணோம் 0.5 அண்ட் அதுக்கான ப்ரைஸ் 530. ஓகே. இப்போ இந்த 5 கான்ட்ராக்ட் சொல்றது நம்ம சேல் பண்ணணும் கரெக்டா சார்? ஆமாம், ஆப்வியஸ்லி ஃபியூச்சரில் செல் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். என்ன பண்ணணுன்றது அந்த கால்குலேஷன் நான் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சரி, கொஸ்டின் படிக்கலாமா முதல்ல? Mr. V, a commodity trader and specialized himself in trading of rice. He has 24,000 kg of rice. அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? 24,000 கிலோ வந்து ரைஸ் இருக்கு, which is nothing but 24 metric ton. The following details are available as on date. Spot price ₹70 per kg. Then 3 months future trading at 68. Expected lower price after 3 months 64. Contract size 500 கொடுத்திருக்காங்க. Then you are required to advise to Mr. V how to mitigate the risk of fall in price and then how to use the future market. Then third question, effective realized price. Last about சொன்னல அது கண்டுபிடிக்கணும். Let's go step by step. No need to hurry anything. First கொடுத்திருக்கிறத எழுதிக்கலாமா? முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன? குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் எவ்வளோ? 24,000 கேஜி. அது என்ன பண்ணணும்? அதுதான் நம்ம ஹெட்ஜ் பண்ணணும். டு பி ஹெட்ஜ்டு. ஓகே, ஆப்வியஸ்லி ரைஸ் இருக்குன்னா அதுதானே ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். அந்த 24,000 கேஜி தான் ஹெட்ஜ் பண்ண போகிறோம். கான்ட்ராக்ட் சைஸ் என்னது? கான்ட்ராக்ட் சைஸ் சார், கான்ட்ராக்ட் சைஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல? அங்கே லாட் சைஸ்ன்னு இல்லை, இங்கே கான்ட்ராக்ட் சைஸ் 500 கேஜி பர் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் பண்ணால் அதில் 500 கிலோக்கு தான் கான்ட்ராக்ட் போட முடியும். ரிமெம்பர் சேம் திங். அங்கே எப்படி வந்து லாட், ஒரு லாட்டில் எத்தனை ஷேர் இருக்கும்? ஒரு லாட்டில் 50 ஷேர் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்கினா 500 கிலோ வாங்கணும். ஈஸி தானே ரோஹிதா, ஸ்ருதி? ஓகே ஓகே சார். ஓகே. நோ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், நம்பர் ஆஃப் என்னது? நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்? 48. சார் இங்கே ஹெட்ஜ் ரேஷியோ கொடுக்கல, அப்போ 1. அவ்வளோ, அதனால தான். ஈஸி தானே? இப்போ இதே அமௌண்ட்டில் கேட்டிருந்தா what you will do? Simple. 24,000 kg hedge ratio என்னது இங்க 1. ஓகே, இன்டு ஃபியூச்சர் ப்ரைஸ் எவ்வளோ? வாட் இஸ் த ஃபியூச்சர் ப்ரைஸ்? 3 months ஃபியூச்சர் ட்ரேடிங் அட் 68. இன்னைக்கு ரேட்ல ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எவ்வளோ? ஈஸி, அவ்வளோதான். 16,32,000. கையோட காப்பி பண்ணுறேங்க. இது வரைக்கும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஐ ரிப்பீட், இந்த மீன் வைல் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஹவு டு மிட்டிகேட் த ரிஸ்க் ஆஃப் ஃபால் இன் ப்ரைஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி மிட்டிகேட் பண்ணணும்? டு திஸ் எக்ஸ்டென்ட் இஃப் யூ ஹெட்ஜ் யூ வில் பி ஏபிள் டு மிட்டிகேட். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எவ்வளோ ஹெட்ஜ் பண்ணணும்? 24,000 கேஜி. எவ்வளோ கான்ட்ராக்ட்? 48,000. தென் 68க்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க ப்ரைஸ். சிம்பிளாக என்ன தெரியுமா சொல்ல வரும்? இப்போ வந்து ஒரு கேஜி வந்து 70 இருக்குது ஸ்பாட்டில், அண்ட் ஃபியூச்சரில் இட் வில் பி ட்ரேடிங் அட் 68. ஸோ இப்போ go and book the lock the price at 68. ஓகே, பிகாஸ் he is expecting lowest வந்து 64 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்.
ஆனால் ஃபியூச்சர் வந்து 68 காமிக்குது. இப்போ பெட்டர் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. பண்றீங்களா? சொல்லுங்க. அதாவது எப்படி வந்து இந்த ஃபால் இன் ப்ரைஸ் இருக்குல்ல, see what he came to know that he came to know that in any way price is going to fall. Price is going to fall. இப்போ 70 இருக்குது, ஆனால் ப்ரைஸ் வந்து கம்மியாயிட்டே போக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ப்ரைஸ் வந்து கம்மி தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, ப்ரைஸ் அதிகமாக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. கரெக்டு தானே? பக்கா. இப்போ he has to sell. கரெக்டாக ஃபியூச்சர் அவனை கண்டிப்பாக 70 ரூபாய்க்கு விற்க முடியாது. அவனோட எஸ்டிமேட் என்னன்னா 64க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணிட்டான். எவ்வளோக்கு போக வாய்ப்பு இருக்கு? 64 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணிட்டான். Now he is seeing that future price of the contract வந்து 68 காமிக்குது. Whatever the sane man, obviously the sane man will go for it. ஏன்? எனக்கு வந்து ப்ரைஸ் இறங்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஃபியூச்சரில் யாரோ ஒருத்தன் வந்து எனக்கு 68க்கு நான் லாக் பண்ணுறேன்னு ரெடியாக இருக்கான் அப்படின்னா, பா வந்தாண்டா ஒரு எரிச்ச வாங்கிட்டு பிடிச்சி போட்டுருவாங்க. கரெக்டாக? ஸோ தட் இஸ் த திங் ஹியர். That is what is happening here. He's estimating the price will go down till 64 and the price showing at future is 68. So obviously any sane man will lock that price. That is what he's doing. Okay. Easy. Okay. How to use future market? Simple yaar. இங்க என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க? What is the position he is having? Long position. He has long position. Obviously future என்ன பண்ணணும்? Short position. That's it. How to use the future market? Na future market you have to short. செகண்ட்ல மிஸ்டர் வி என்ன பண்ணணும்? மிஸ்டர் வி ஷுட் ஷார்ட். எவ்வளோ ஷார்ட் பண்ணணும்? 48 கான்ட்ராக்ட்ஸ். எவ்வளோ ஷார்ட் பண்ணணும்? 48 ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ். 48 என்னது? 48 ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ், நாட் நார்மல் கான்ட்ராக்ட்ஸ். 48 ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் at the price of rupees 68. And cancel its position. நீங்கள் இவ்வளோ வளர்னு எழுதணும்னு கூட இல்லை. சிம்பிள். Mr. V should short 48 contracts at the price 68 per kg and cancel its position after 3 months by buying future contracts at prevailing future price. I hope இது புரியுதுல்ல? நீங்கள் ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணால் அது ஆப்போசிஷன் பொசிஷன் எடுத்தால் தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஐ ஹோப் யூஆர் அவர். இஃப் யூ ஹவ் டேக்கன் அ பொசிஷன் அதை க்ளோஸ் பண்ணணும்னா ஆப்போசிட் பொசிஷன் எடுத்து அது க்ளோஸ் ஆகும். பொறுமையாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். தேர்டு தான் இதில் பாயிண்ட். தேர்ட் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? தேர்டு உங்ககிட்ட எல்லாமே இருக்குதுல்ல, ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்ருதி, will you try third part? You yourself can find the answer. அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு போட்டால் வரும். ஜஸ்ட் ட்ரை இட். அப்படி வரலன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று போடுங்க, பரத் ஒன்று போட்டோம். பரத் நீங்கள் 72க்கு போடுங்க, ஏக்கு பரத் போட்டோம், பிக்கு ஸ்ருதி போடுங்க. இனிமேல் ரோஹித்தை நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ போட்டிருக்கீங்களா, அது ஒரு வாட்டி பொறுமையாக திரும்பி படிங்க. ஓகே, படிச்சுட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. எதை காப்பி பண்ணுறீங்க? நான் இந்த போர்டு நோட்ஸ் இப்போவே குரூப்பில் ஷேர் பண்ணணும். ரோஹிதா கேட்குதா? வாட் ஐம் கோயிங் டு டூ, எஸ், இதை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் பிடிஎஃபாக. அந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மெயின் மெயில் அவங்க போடுறதுக்குள்ளார நீங்கள் காப்பி பண்ணிப்பீங்க. ஓகே ஓகே மேடம்.
இது முடிச்சுட்டு we can go for dinner break. வந்துட்டு புட் அந்த இதில் ரிமைனிங் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம முடிச்சிடும். வந்துருச்சா ரோஹிதா? வந்துருச்சு. ஓகே மேடம், just copy it down. In the main value you can solve. So third, first price of the future. நான் ரெண்டுத்தையும் அட் டைம்ல சால்வ் பண்ணுறேன், சரியா? price of future contract. ஸ்ருதி கவனிச்சு, ரோஹிதா கவனிச்சுக்கோங்க. price of future contract. price of என்னது? price of future contract. what is the price of future contract? 72. எதுக்கு? ஏக்கு. பிக்கு எவ்வளோ? 67. இப்போ எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அமௌண்ட் பாட்? how much is the amount bought? 17,28,000. சார் இந்த 17,28,000 எப்படி வந்ததுன்னு புரியுதா? எப்படி வந்தது பரத்? எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ்? 48 கான்ட்ராக்ட்ஸ். 48 into 24,000. okay, 24,000. that's it. கரெக்டா? right? ஸோ இதுக்கும் அதே மாதிரி சேம் 48 கான்ட்ராக்ட்ஸ் இன்ட்டு 24,000 கேஜி. 24,000 கேஜி தானே? இன்ட்டு 67 இன்ட்டு 67. கிளியர்? இப்போ வாட் இஸ் த எக்ஸ்போஷர்? எக்ஸ்போஷர் எவ்வளோ? அந்த எக்ஸ்போஷர் தான் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? எக்ஸ்போஷர் தான் மேலே கண்டுபிடிச்சது 16,32,000. exposure is going to same for both. Clear? Okay. Then now gain loss. இப்போ gain loss எவ்வளோ? ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆயிருக்குன்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள். வாட் ஹேப்பன்? 16,32,000 எக்ஸ்போஷர். நீங்கள் ஏன்னா எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க? யூ பாட் அட் 17,28,000. அப்போ ஆப்வியஸ்லி என்னது? லாஸ். புரியுதா? உங்க கம்முன்னு இருந்திருந்தாலே 60,38,000 தான் எக்ஸ்போஷர். பட் யூ பாட் இட் அட் 17,28,000 இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. புரியுதுல்ல ஏன்ட்டு? கிளியர் ஒரு இல்லை? ஓகே. தென் வந்து பாரத் உங்களுக்கும். சார் நான் வந்து 68 - 72 அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. போடல் கரெக்டாக தான் வரும். அதுதான். இப்போ அமௌண்ட் ரியலைஸ் பை ஸ்பெல்லிங் ஸ்பாட் எவ்வளோ? அமௌண்ட் ரியலைஸ் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ரியலைஸ் எவ்வளோ? அமௌண்ட் ரியலைஸ் வந்து 69. ஸ்பாட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? at rupees 69. அப்போ ஆக்சுவலாக 69க்கு விற்றுத்தீங்கன்னா 24,069 16,56,000. 16,56,000 இதுவுமே 16,56,000. ஓகே. இப்போ வாட் இஸ் த எஃபெக்டிவ் செல்லிங் ப்ரைஸ்? வாட் இஸ் த எஃபெக்டிவ் செல்லிங் ப்ரைஸ்னா இதுதான் எஃபெக்டிவ் செல்லிங் ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் த ஒன்லி ஒன் மெத்தட். பரத் நீங்கள் போட்ட மெத்தடில் போட்டாலும் கரெக்டாக தான் வரும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா டக்கு டக்கு டிக்கெட்ஸ் மாறும். ஓகே, இப்படி போடணும். ஓகே சார். ஆமாம், இப்படி போட்டால் பெட்டர். ஸோ இப்போ எஃபெக்டிவ் செல்லிங் அமௌண்ட் அமௌண்ட் பாட்ல இருந்து சொல்றீங்களா? அந்த 17,28,000 வர எது? இந்த பிரைஸ் ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கால்குலேட்டர்ல போடுங்க. வரலையே. 48 into 24,000 into 22. வர நீங்க வரல, நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்றேன். நான் இதுதான் சொன்னேன் 48 into 24,000. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் அதை சொன்னேன், வேல்யூ நான் சொல்லல. நீங்க தான் போட்டீங்க. சரி. கரெக்டாக தான் போட்டு கரெக்டாக தான் வருது. 48 வந்துருக்கூடாது. 24,000 into 72 தான். கரெக்டு தானே சார்?
ம் இங்கேயும் 48 வராது. 24,000 into 67. 15 lakh 8,000. 72 கரெக்ட். 72 correct. ம் Okay. ஓகே, மை பேட். ஓகே, கொஸ்டின்ல சப்போஸ் 72க்கு என்டர் பண்ணியிருந்தா என்னன்றதான் கொஸ்டின். சரியா? ஸோ தட்ஸ் இட். நவ் வாட் இஸ் எஃபெக்டிவ் ப்ரைஸ்? ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 16,56 இது ரெண்டுத்தையும் நெட் பண்ணுங்க. கெயின் லாஸ் அங்கே போட்டிருக்கோம்ல மேலே 16,56 இது மைனஸ். ஸோ ஆப்வியஸ்லி 15,60,000. 15,60,000 இது வந்து எவ்வளோ வரும்? இது வந்து திஸ் சுட் கம் 56 + 24. ஸோ 16,80,000. 16 lakh என்னது 80,000. கிளியர்? தட்ஸ் இட். இஃப் எஃபெக்டிவ் செல்லிங் ப்ரைஸ் இது எஃபெக்டிவ் செல்லிங் அமௌண்ட்டு, தட் இஸ் சேல்ஸ். அப்போ பர் யூனிட் எவ்வளோ? Divided by 24,000 போட்டா 65 அவ்வளோதான் வரும். முடிஞ்சு. அது ஓகே. Effective selling price divided by 24,000. Don't worry, I'll repeat once again. You will be able to. 65 இது வந்து எவ்வளோ? 70. Okay. So let me repeat once. இங்க பாருங்க, the question is very simple. First, what will be the effective realized price for his sales if after 3 months spot 69 ஆயிடுச்சு and 3 month future contract price for closing the contract 72 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம எவ்வளோ ஆல்ரெடி லாக் பண்ணிட்டோம் போட்டு 16,32,000 லாக் பண்ணியாச்சு. அக்ரி வித் மீ? புரியுது? இப்போ திங்க் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்க? 68 இப்போ இருக்குது. சரி, இப்போ 70 இருக்குது. லிசன் லிசன். இப்போ 70 இருக்குது. சரியா? நீங்க 64 ஆகிடும்னு நினைக்கிறீங்க. யூ ஹாவ் த ஃபியர் தட் இட் மே ரெடியூஸ் டு 64. அதனால 68க்கு நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிடுறீங்க. சரியா? இப்போ ரியல்ல இஃப் இட் ஹஸ் பிகம் 72, தென் ஆப்வியஸ்லி இந்த 4 rupees லாஸ். நீங்க எதுவும் பண்ணாம கம்முன்னு இருந்தா ஒழுங்கா 72 போயிருக்கும். தேவையில்லாம நீங்களா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போட்டு ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்டர் ஆகி இது மாதிரி ஆகுது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோவில் தட் இஸ் வாட் ஹேப்பன். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 72 இருந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன்? தென் 68க்கு பதிலாக 72க்கு வாங்கியிருப்பீங்க. சரியா? எக்ஸ்போஜர் வந்து 16,32,000 தான். ஓகே, சின்ஸ் நீங்கள் கான்ட்ராக்ட் வந்து இதில் லாக் பண்ணுறதுனால யூ ஹாவ் டு செல் ஒன்லி டு 16,32,000 விற்க முடியும். எதுவும் பண்ணாமல் வந்து அவங்க 17,28,000 விற்றுருக்கலாம். அப்போ ஆப்வியஸ்லி 96,000 லாஸ். தென் ஸ்பாட் ப்ரைஸ் எவ்வளோ? 16,56,000. ஆப்வியஸ்லி அந்த ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ எவ்வளோ லாஸ் வந்து ஆகுதுன்னா 96,000 லாஸ். ஸோ எஃபெக்டிவ் சேலிங் ப்ரைஸ். புரியுதா? should I repeat? B-க்கு நான் இருப்பேன். ரோஹிதா, what is your understanding? What is your stand here? இன்னும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? Sure. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். போட்ட முதல்ல போடுவோம். இங்க என்ன ஆகுதுன்னா ஸ்பாட் ப்ரைஸ் இப்போ வந்து 70 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன எஸ்டிமேட் பண்றீங்க ரோஹிதா அப்படின்னா 3 மாசம் கழிச்சு 64 ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறீங்க. ஸோ ஏன்னா நீங்க 3 மாசம் கழிச்சு தான் விற்க போறீங்க. ஏன்னா நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கீங்க, இப்போ நீங்க அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க. 3 மாசம் கழிச்சு தான் விற்க போறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ வித்தா 70 ரூபாய்க்கு போகும். ஆனா 3 மாசம் கழிச்சு ஏதோ ஒரு ரீசனால 64 போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதனால ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்டர் பண்றீங்க. எவ்வளோக்கு? 68க்கு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஸ்பாட் ப்ரைஸை விட அது கம்மி தான். ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸை விட அது அதிகம். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். ஸோ அதனால யூஆர் என்ட்ரிங் அட் 68 லாக் பண்ணிடுறீங்க. வாட் எவர் ஹேப்பன் லெட் இட் ஹேப்பன், ஐ வில் செல் இட் அட் 68. கிளியர் ரோஹித் அது வரைக்கும்? ஓகே. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 3 மாசம் கழிச்சு ஸ்பாட் வந்து 69 ஆயிடுது. ஸ்பாட் வந்து 16. ஆப்வியஸ்லி நீங்க ஸ்பாட்டை தான் வைப்பீங்க. லிசன். நீங்க செல் பண்றது ஸ்பாட்ல தான் யூ வில் செல். தெர் இஸ் நோ டவுட். பட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்குதுல்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்? ஆஃப்டர் 3 months என்ன ஆயிடுது? ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் 72 ஆயிடுது. ஆனா இங்க எவ்வளோ பே பண்ணுவீங்க? 68. புரியுதா? how much you will pay? 68. பட் சாரி, how much you will get? அப்படின்னா 68. பட் 72 ஆயிடுது. நீங்க இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணாம இருந்தா உங்க 72 கிடைச்சிருக்கும். பண்ணதுனால 68 ஆயிடுச்சு. இப்போ இதே செகண்ட் சினாரியோ பாருங்க.
இட் ஹஸ் பிகம் 67. அப்போ இட் இஸ் குட். நல்ல வேலை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னுமே 67க்கு விற்றுருக்கும். இப்போ தேங்க் காட் நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இது பண்ணதுனால 68. அப்போ 1 ருபீட் யூஆர் ஏர்னிங் த ப்ராஃபிட். கிளியர் ரோஹிதா இதுக்கும்? ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். 16,30,000 லாக் பண்ணியாச்சு. ஸோ 25,000 பிகாஸ் ஆஃப் திஸ் யூஆர் ஏர்னிங் த ப்ராஃபிட். அண்ட் இது வந்து ஸ்பாட். ஆப்வியஸ்லி இதுக்கு தான் நீங்கள் வித்தாகும். இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து அந்த லாஸ் கெயினுக்காக போடுறது, அவ்வளோதான். ஸோ பிகாஸ் ஆஃப் என்ட்ரிங் இன்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் யூ ஹவ் ஏர்ன்ட், யூ கெயின்டு 24,000. அப்போ நெட்டாக எவ்வளோ ப்ரைஸு 24,000 + 16,56,000 நெட்டான உங்களுக்கு ஃபியூச்சர் நெட்டாக அந்த கான்ட்ராக்ட்னால வந்தது வந்து 16,80,000. அப்போ டிவைட் நம்பர் ஆஃப் கேஜி போட்டிங்கன்னா யூ வில் கெட் த செல்லிங் ப்ரைஸ். கிளியர்? அண்ட் திஸ் இது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸும் இருக்குது, வி கேன் சால்வ். பட் ஒன்லி திங் இஸ் கேட்குறதே கிடையாது கமாடிட்டி டெரிவேட்டிவ். ஸோ சம்திங் கேட்டால் போடுறதுக்கு தான். இந்த நியூ சிலபஸ் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு அட்டெம்ப்ட் கூட கேட்கல கமாடிட்டி டெரிவேட்டிவ். ஸோ அதனால் அது ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். இப்படி கொடுத்தா யூ வில் பி ஏபிள் டு டேக்கிள் இட். ஓகே, நாளைக்கு காலையில் கொஸ்டின் டெஸ்ட்டில் மட்டும் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் பெட்டர். இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ண முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி தட் வில் பி சஃபிஷியன்ட், போதும் அது. ஓகே ஓகே. நோ த டைம் இஸ் 8:45 சார். 8:45. ம். ஓகே. ஸோ பிரேக் எவ்வளோ நேரம் பிரேக்கு? டின்னர் பிரேக் 9:05. 9. ஓகே சார். ஸோ பிரேக் till 9:05. Okay, let's resume at 9:05. Acha? Yes. Okay. So next, what we are going to start? Next, we are going to start something called put call parity. Another put call parity. So let's understand first, sir. Put call parity na என்னதுன்றது முதல்ல புரிஞ்சுப்போம். Then we will go to sums and all this stuff. So just for your information, this is the last chapter. Sorry, last topic to discuss. Okay. Fine. Now, shall I take one example first? Before this, let's take one example. Okay. First, இந்த put call parity இருக்குதுல்ல, இந்த put call parityன்றது என்னன்னா, இந்த put call parity இருக்குதுல்ல. So what does it mean? What does it mean? First, it shows the relationship between ரெண்டு விஷயங்களுக்கு. எதுக்கும் புட்க்கும் காலுக்கும், ஓகேவா, புட்டுக்கும் காலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வித் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எக்ஸ்பைரேஷன், அண்டர்லைங் அசெட். மூணு சேமாக இருந்ததுன்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த யூரோப்பியன் காலுக்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த புட் கால் பேரிட்டி வந்து சொல்லும். ஓகே, அதாவது now listen this very carefully. As per this theory, it tells that ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கா, ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் அ கால் ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் அ கால் ஆப்ஷன் அண்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேஷ். ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன் ப்ளஸ் கொஞ்சம் கேஷும், இந்த ரெண்டும் which should be equal to value of put option ப்ளஸ் அதோட asset. I repeat, மறுபடியும் சொல்கிறேன். as per this theory, கால் ஆப்ஷன் ப்ளஸ் கொஞ்சம் கேஷும், புட் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் அசெட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத இதோட அசம்ஷன். ஓகே, புரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வாங்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வந்து வாங்குறீங்க. என்ன டிக்கெட்டு? அந்த டிக்கெட் எதுக்காகனா டு பை த கார் அட் லேட்டர் அட் ப்ரைஸ் எக்ஸ். ஏதோ ஒரு ப்ரைஸுக்கு நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹவ் பாட் ஆன் டிக்கெட். ஸோ அந்த டிக்கெட் இருந்தால் அந்த வேலைக்கு கொடுப்பாங்க. அக்ரி வித் மீ? ஐ ரிப்பீட், ஒன்லி இஃப் யூ ப்ரொவைட் த டிக்கெட் தென் ஒன்லி தே வில் கிவ். நீங்கள் எந்த ப்ரைஸில் ஒத்துக்கிட்டீங்களோ அந்த ப்ரைஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 மாதம் கழிச்சு நான் வந்து 10,000 ரூபாய்க்கு நான் 10 லட்ச ரூபாய்க்கு நான் கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா 3 மாதம் கழிச்சு அந்த டிக்கெட் கொடுத்தா தான் அந்த 10 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. அக்ரி வித் மீ? கிளியர்? அப்போ லெட் மீ புட் திஸ் வே. யூ பாட் ஒன் டிக்கெட்.
யூ பாட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி சொல்லிடுறேன், அப்புறமா எழுதுறோம். யூ பாட் அ டிக்கெட்டு, ஓகே, டு பை எது இந்த கார். எப்போ? இப்போ கிடையாது, லேட்டர். அட் ப்ரைஸ் என்னது? இப்போ ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ். ஒன் லாஸ்ட் டைம், யூ பாட் அ டிக்கெட் டு பை த கார் லேட்டர் அட் ப்ரைஸ் எக்ஸ். இல்லைன்னா இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா யூ பை இன்சூரன்ஸ் பாலிசி. யூ பை என்னது? இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் இஃப் த கார் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இஃப் கார் ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டோட குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது குறையாம இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். பரத், புரியுதா? யூ ஹாவ் டூ புரியுது ஆப்ஷன். சார், புரியுது சார். யூ ஹாவ் டூ ஆப்ஷன். ஒன்று, யூ பை த டிக்கெட். பை த டிக்கெட், சரியா? அந்த டிக்கெட்டை வச்சு யூ பை லேட்டர். பை லேட்டர் எது? காரு அட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸ். லேட்டர் பை த கார். பை என்னத்த? கார். பை த கார் லேட்டர் அட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸ். ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸ். இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இதனால என்ன ஆகும்? இஃப் சப்போஸ் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா கூட நீங்கள் இந்த ப்ரைஸ் தான் வாங்குவீங்க. அக்ரி வித் மீ? பக்கா தானே? ஓகே, இந்த பார்ட் ஓவர். ரோகிதா, ஸ்ருதி, டன்? புரிஞ்சுதா? ஓகே. ஸ்ருதி, ஷுட் ஐ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ்? எஸ் சார், புரிஞ்சுது. ஓகே. இப்போ இன்னொன்று என்னது? யூ பை த இன்சூரன்ஸ் பாலிசி. எதுக்காக? இஃப் சப்போஸ் காரோட விலை நான் நினைக்கிறத விட கம்மியாயிடுச்சுன்னா ஃபியூச்சரில் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூ பாட் த இன்சூரன்ஸ். கிளியரு? டவுட் இல்லையே? அப்போ அல்டிமேட்டாக ரெண்டுத்துக்கான இது என்னது? நான் இப்போ 100 ரூபாய் கொடுக்குறேன், 100 ரூபாய் தான் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் என்ன நான் சொல்கிறேன்னா, ஐ வில் பே 10 lakh. ஓகே, ஐ வில் பே ஒன்லி 10 lakh. வாட் எவர் ஹேப்பன், லெட் இட் ஹேப்பன். ஐ வில் பே ஒன்லி 10 lakh. கார்னா 10 லட்ச ரூபா கொடுத்தா வாங்குவேன், முடிஞ்சு. அஃப்கோர்ஸ் இந்த டிக்கெட் வேலை இருக்கும், தட் இஸ் த திங். இங்கே இன்சூரன்ஸ் வாங்குவாங்க. இஃப் சப்போஸ் கார் ப்ரைஸ் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாச்சுன்னா கூட ஐ வில் செல் இட் 10 lakh. புரியுதா? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் we will understand it. Hi Deepak, good morning, good evening, good night. தீபக் இருக்கீங்களா? தீபக் கேக்குதா? ஓகே. ஹாய் தீபக். ஹாய் எவ்ரிவன். தீபக், இது உங்க ஹாப்பி நியூஸா இல்லை சேட் நியூஸான்னு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். பட் இப்போ எடுக்கிற டாபிக் வந்து சிஏல கிடையாது, ஒன்லி சிஎம்ஏக்கு மட்டும்தான் இது. ஸோ இட்ஸ் அப் டு யூ வெதர் யூ ஹாவ் டு ஸ்டே இன் த மீட்டிங் ஆர் நாட். இந்த புட் கால் பாரிட்டின்றது சிஏல கிடையாது, சிஎம்ஏல மட்டும்தான் இருக்கு. ஸோ இட் இஸ் டு யூ டு ஸ்டே ஆர் நாட். ஹாய் தீபக். இது தீபக் மைண்ட் வாய்ஸ், இது பருத்தி மூட்டை கொடுங்கல இருந்து. சரி, ஓகே. ஓ, ஓகே ஓகே. பட் புட்கால் பாரிட்டி வந்து இல்லை தீபக். அடிஷனலாக வேணா யூ குட் ஹவ் ஸ்டடிட் திஸ், பட் சிஏல வந்து கேட்கறது கிடையாது புட்கால் பாரிட்டி தேரி. எனிவே, ஸோ அப்போ புட்கால் பாரிட்டி வந்து என்ன சொல்லுது? சரி, ஓகே. இப்போ வந்து லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஹேஸ் பர் திஸ் புட்கால் பாரிட்டி தியரி படி கம்பைன்டு வேல்யூ எதோடதும் கம்பைன்ட் வேல்யூ ஆஃப் காரு, அதோட இன்சூரன்ஸ் இதுவும், அந்த டிக்கெட் இருக்குல்ல, டிக்கெட்டு ப்ளஸ் அந்த கேஷ் செட் சைடு ஃபார் த கார் ப்ரைஸ்க்காக நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களா, அதுவும் ஷுட் பி ஈக்குவல். இஃப் இட் டஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா தென் ஆர்பிட்ரேஜ் இருக்குன்னு அர்த்தம். டோன்ட் வெரி வில் அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிள், த பாயிண்ட் இஸ் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். எது ரெண்டும்? நீங்கள் டிக்கெட் கொடுத்து வாங்குற கால் ஆப்ஷனும் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிற புட் ஆப்ஷனும் ஷுட் பி சேம். அதாவது அந்த டிக்கெட் பிரைஸ் சொல்றீங்க கரெக்டா? இதுல டிக்கெட் பிரைஸ் இங்க ஒரு விஷயம் பண்றீங்க, இங்க ஒரு விஷயம் பண்றீங்க, ரெண்டுத்துல வேற வேற விஷயம் பண்றீங்க, ரெண்டுத்துல என்டையரா வேற வேற விஷயம் பண்றீங்க. பட் அல்டிமேட்டா பர்பஸ் ஒண்ணுதான், அவ்வளவுதான். ஸோ தட் ஷுட் பி ஈக்குவல். அதான் புட்கால் பாரிட்டி பேரின்றது. ஃபர்ஸ்ட் இதில் காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகே தீபக் பை. இந்த இடத்துல போயிட்டாரு. பை தீபக், பை தீபக். எனிவே, ஸோ நெக்ஸ்ட் லிசன். இப்போ ஸோ வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே, புட்கால் பாரிட்டி படி வேல்யூ ஆஃப் த காரும் இன்சூரன்ஸும் இது ஒரு செட்டு. வேல்யூ ஆஃப் என்னது, ஆஸ் பர் ஹியர் இங்க வந்து என்னது நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் கார், வேல்யூ ஆஃப் என்னது காரு ப்ளஸ் அதுக்கு எடுக்கிற இன்சூரன்ஸ், அதுக்கு எடுக்கிற இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கிறோம், இஃப் இட் இஃப் இட் கெட் ரெடியூஸ்டு தென் அந்த ரிஸ்க் மிட்டிகேட் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும். பக்கா? தென் ஹியர் வாட் வி ஆர் டூயிங், ஹியர் value of the ticket, value of the ticket, value of value of ticket plus value of another value of ticket plus அந்த கார் வாங்குறதுக்காக you would have set aside some cashல அந்த cash. புரியுது? these two should be equal. எதனாச்சும் கன்ஃபியூஷன் இருந்தா கேளுங்க. ரோஹிதா புரியுதா? ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? சார் ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? ஷூர் சார், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன். இங்க பாருங்க, ரெண்டு விஷயம். ஒன்று டிக்கெட், ஒரு டிக்கெட் வாங்குறீங்க. இந்த டிக்கெட் எதுக்காக அப்படின்னா ப்ரிடெர்மைன்டு ப்ரைஸ், நான் 3 மாசம் கழிச்சு கார் வாங்க. அப்போ டிக்கெட்டுக்கு நீங்க ஒரு ப்ரைஸ் பே பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் தென் அந்த வேல்யூ ஆஃப் த கார் எவ்வளவோ அதுக்கு நீங்க கேஷை தனியாக எடுத்து வச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ வாங்கல நீங்க, இப்போ வாங்கல, ஸோ அதுக்காக காசு தனியாக எடுத்து வச்சிருப்பீங்க. இது ஒன்று. காட்? இப்போ ரெண்டாவது வேல்யூ ஆஃப் த கார் இருக்குது. வேல்யூ ஆஃப் த காரை ஒன்று டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க, சரியா? இப்போ அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. என்ன இன்சூரன்ஸ்னா, இந்த ப்ரைஸ் கம்மியாக போச்சுன்னா யூ ஹாவ் டு பே த பேலன்ஸ் அப்படின்றது. ஓகே, அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் புட்கால் பாரிட்டி தியரி. கிளியர்? டன்? ஓகே, குட். Now I will write the formula, you will be able to understand. ரொம்ப ஈஸி. இது என்ன சீன் எழுதலாமா? எது சி? இந்த கால். அப்போ இதுதான் கால், இதுதான் வந்து என்னது கால். திஸ் இஸ் கால்டு கால், வேல்யூ ஆஃப் கால். இது இங்க இன்சூரன்ஸ் தான் என்னது புட்டு, இன்சூரன்ஸ் தான் புட்டு. அப்போ கேன் ஐ சே திஸ் கால் பிளஸ் present value ஆஃப் எக்ஸ், இங்க எக்ஸ்ன்றது தான் கேஷ். these two should be these two should be சாரி, இந்த எக்ஸ்ன்றது ஸ்ட்ரைக் பிரைஸ், இந்த எக்ஸ்ன்றது என்னது ஸ்ட்ரைக். these two should be equal to புட், புட்டோட வேல்யூ பிளஸ் ஸ்பாட். எதோட ஸ்பாட்? ஸ்பாட் பிரைஸ் ஆஃப் அசெட். அசெட் என்னது இங்க கார், அசெட் எங்க என்னது கார். ஓகே, copy this, copy this and go through the concept for 1 minute. I will come. Okay. That's it. Okay.
சம் சால்வ் பண்ண போலாமா? குட் மார்னிங், கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. Listen, for example, let's solve the sum. Say this is the information they will give. Okay, so this is the information. So இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Say for example, they are asking us to find out put call parity theory. First put call parity இருக்குதான்றதை கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் என்னது? put call parity இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் நம்ம கார் இன்சூரன்ஸ் வாங்குறதும் ப்ளஸ் காருக்காக ஒரு அந்த டிக்கெட் வாங்குறதும் சேமா, ரெண்டும் சேமான்றதை கண்டுபிடிக்கணும். கிளியர்? இந்த பேசிக் எக்ஸாம்பிள் ஓகே தானே? இப்போ ஸோ ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? have they given கால் ஆப்ஷன்? கால் எவ்வளோ? கால் வந்து 8. 8. ஓகே ஃபைன். நோ இப்போ இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா வில் ஃபில். கால் வந்து கொடுத்துருக்காங்க. கால் வந்து தேவ் கிவன். கால் வந்து எவ்வளோ? 8. ஓகே ப்ளஸ் கேஷ் வந்து எவ்வளோ? தெரி ஸ்ட்ரைக் வந்து எவ்வளோ? ஸ்ட்ரைக் வந்து 105. 105. பட் அந்த 105 நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரும். ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரணும். ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து எவ்வளோ வரும்? 105 டிவைடட் பை ப்ரெசென்ட் வேல்யூ. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் கொடுத்துட்டாங்க. 1 + 0.05 சம்திங் வரும். திஸ் should be equal to what? புட். புட் ஆப்ஷன் எவ்வளோ? புட் ஆப்ஷன் 100 வரும். ப்ளஸ் ஸ்பாட். ஸ்பாட் வந்து எவ்வளோ? 100. அப்போ வந்து எவ்வளோ? 112. 112. இது வந்து எவ்வளோ? 8 + 100. 108. 108 ஈக்குவல் டு 1. ஈக்குவலா இருக்கா? இல்ல. இப்போ புட் கால் parity எக்ஸிஸ்ட் ஆகல. அப்போ புட் கால் parity எக்ஸிஸ்ட் ஆகல என்ன அர்த்தம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இந்த டிஃபரன்ஸ் பேரு தான் எக்ஸாக்ட்லி, இந்த டிஃபரன்ஸ் பேரு தான். தட்ஸ் இட். ஈஸி. காப்பி திஸ் டவுன். ஈஸி. காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதாவது ஆர்பிட்ராஜ் எக்ஸிஸ்ட் அப்படி சொல்லணும். அவ்வளவுதான். அவ்வளோ. ம். சரி. எங்க ஒயிட் போர்டு எங்க போச்சா? ஒயிட் போர்டு இல்ல? இருக்கு சார். இல்ல இல்ல, ஒயிட் போர்டு ஒயிட் போர்டு ஒயிட் போர்டு தெரியுதான்னு? தெரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ரைட் தட் கொஸ்டின். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 420. என் கூட கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 420.
ஸோ வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளார இது வந்து மேக்ஸிமம் 500 போகவும் வாய்ப்பு இருக்கு, இல்லைனா வந்து 400 போகவும் வாய்ப்பு இருக்குது. எப்போ இது ரெண்டாவது ஹேப்பன் ஆகுறது வித்தின் 3 மந்த்ஸ். இப்போ 420 இருக்கு, அது 500 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 400 ஆகவும் வாய்ப்பு இருக்கு. கிளியர்? நோ. ரிஸ்க் ஃப்ரீ 8%. ரிஸ்க் ஃப்ரீ என்னது? 8%. Now they are asking what is the value of a 3-month call option. வேல்யூ ஆஃப் என்ன கேட்டிருக்கிறாங்க? கொஸ்டின் வந்து வேல்யூ ஆஃப் 3-month call option. Value of 3-month call option under risk neutral approach. Under என்ன approach? Risk neutral approach. Strike வந்து 415 கொடுத்தாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். இவ்வளவுதான் வந்து என்னது கொஸ்டின். and then e பவர் 0.02 வந்து எவ்வளோனா 1.0202. ஓகே, கிளியர்? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. டு திஸ் எக்ஸ்டென்ட் தேவ் கிவன். இப்போ நார்மலாக புட் கால் பாரிட்டி நம்ம நார்மலாக அந்த ப்ரைஸ் போடுவோம்ல, நார்மலாக ஒரு மெத்தட் போடுவோம்ல, அதில் போட்டாலும் கரெக்டாக தான் வரும். பட் நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் தே ஆர் சால்விங் யூசிங் புட் கால் பாரிட்டி. ஆப்வியஸ்லி சேமாக தான் வரணும் இல்லை? புட் கால் பாரிட்டியில் போட்டாலும் சரி, அந்த மெத்தடில் போட்டாலும் ரெண்டும் சேமாக தான் வரும், விச் இஸ் ஆப்வியஸ். கரெக்டாக? இதில் தே ஹவ் சால்வ்ட் யூசிங் புட் கால் பாரிட்டி. போடலாமா? ட்ரை பண்ணுறீங்களா? வில் யூ ட்ரை? அப்ரோச் பண்ணணும்னா சொல்லுங்க. I'll be here only. கொஸ்டின் இவ்வளவுதான். நார்மலா அந்த மெத்தட்ல போட்டாலே ஆன்சர் வரும். இப்போ இது புட் கால் பாரிட்டியில் எப்படி போடுவீங்க? ரோகிதா, ஸ்ருதி, will you try? ஃபர்ஸ்ட் நார்மலா வேல்யூ ஆஃப் கால் எப்படி கண்டுபிடிக்கணும்? சரி, ஓகே, வாட் எவர் யூ வாண்ட் யூ டூ, வி வில் டூ. ஓகே, 5 minutes time. I'll be here only. ஒரே ஒரு ஹிண்ட் என்னன்னா, நார்மலா நம்ம போடுவோம்ல அந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் கால் கண்டுபிடிச்சிக்கோங்க. அது போட்டால் வேல்யூ ஆஃப் கால் வந்துடும். ஞாபகம் இருக்கா? நம்ம புட் போடல, புட் ஆப்ஷன் நம்ம போடவே இல்லை. ஐ ஹோப் யூ வில் ரிமெம்பர். அப்போ நம்ம அந்த ஃபார்முலா படி போட்டோம் இல்லையா? அந்த ஃபார்முலா படி போட்டது என்னது? வேல்யூ ஆஃப் கால் கிடைக்கும். சரியா? நார்மல் ஃபார்முலா படி போட்டா. ஸோ இந்த இது படி நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? வேல்யூ ஆஃப் கால் வந்து கிடைச்சிரும். கரெக்டா? இங்க நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? வேல்யூ ஆஃப் கால் பிளஸ் ஸ்ட்ரைக்கோட ப்ரெசன்ட் வேல்யூ. அது வந்து புட்டுக்கும் புட் பிளஸ் ஸ்பாட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும்ன்றது தான் இங்க புட் கால் பாரிட்டி சொல்லுது. சரியா? புரியுது? இப்போ வேல்யூ ஆஃப் கால் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, விச் இஸ் யூசிங் அவர் நார்மல் மெத்தட். ஸ்டெப் நம்பர் 1 என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்குல்ல? இ ஆர்எஃப் மைனஸ் டி டிவைடட் பை யூ மைனஸ் டி. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் கால் ப்ரெசன்ட் வேல்யூ. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ரீகால். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்பான். ஸ்ருதி, ரோகிதா, புரியுதா? நார்மலா 420 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போடுவோம்ல, சேம் திங். 500 divided by 420, then
400. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து அப்பர் வேல்யூ, இது லோவர் வேல்யூ கிடைக்கும். அதை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கால்? ம் போட முடியுதா? வாட் இஸ் ஆன்சர்? பரத் என்னாச்சு, ஸ்ட்ரக் ஆயிட்டீங்களா? இல்ல லாஸ்ட் கிளாஸ் பார்க்கல. லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலையா? பார்க்கல நீங்க பார்க்கல. சரி அதான் சரி சரி சரி. ஸ்ருதி, வாட் இஸ் ஆன்சர்? ரோஹிதா? ஸ்ருதி போட்டிங்களா? வாட் இஸ் ஆன்சர்? Uh, 17.143. 70.143. No. ரோஹிதா, வாட் இஸ் ஆன்சர்? எனக்கு 218.09 வருது. ஐயோ, சி முதல்ல ஃபர்ஸ்ட் பரத் கவனிங்க. சரியா? எவ்வளோ இருக்குது? 420 இருக்குது. 420 இருந்து 500 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் 400 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, கால் ஆப்ஷன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 450. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ? 450. அப்போ இங்கே என்ன ஆகும்? ஆப்ஷன் வந்து இங்கே எக்ஸசைஸ் ஆகும், இங்கே லேப்ஸ் ஆகும். கரெக்டா? டவுட் இருக்கா? பே ஆஃப் எவ்வளோ? 550. ஓகே, இது இருக்கும் டவுட் இல்லையே. தென் இப்போ ரிஸ்க் ஃப்ரீ வந்து எவ்வளோ? 8%. அப்போ 1 + 0.08 இன்டூ 3/12. 3/12. How much you will get? போட்டு சொல்லுங்க. தென் சின்ஸ் இங்க வந்து இ பவர் இது இருக்கிறதுனால 0.27 கரெக்டா சார்? 0.27. புரியல என்னது? 0.27. சரி, ஓகே, 0.27. இது வந்து 0.27. சின்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் என்னது? சிஎம்ஏ. நம்ம யாரு? சிஎம்ஏ. அதனால இ சாரி, வாட் யூ டு ஃபைண்ட் அவுட்? 1 + e power rt. 0.08 into 3/12. How much you will be getting? அதாவது 1.08. சாரி 1.02. அது சாரி சொல்லிட்டேன். 1.02 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆ. கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. மைனஸ் இது வந்து எவ்வளோ? 400. 500 divided by 420 எவ்வளோ? 1.190, sir. 1.19. இது வந்து எவ்வளோ? 0.952. 0.952 மைனஸ் 0.952. சரி, ஓகே, இது எழுதிக்கலாமா? 1 எவ்வளோ வருது? 1.0202. 1.0202 மைனஸ்
0.952 divided by 1.19 தானே சுருதி? ஆமா சார். 1 பாயிண்ட். ஸோ சால்வ் பண்ணால் எவ்வளோ வருது? ஹவு மச் யூ ஆர் கெட்டிங்? எனக்கு கால்குலேட்டர் எங்கே வச்சுட்டேன். ஸோ குயிக்காக யாராச்சும் கால்குலேட் பண்ணி சொல்லலாம். என்னாச்சு? 0.05. 0.238 கரெக்டா? டவுட் இருக்கா? தென் இது வந்து எவ்வளோ வருது? 1.0202 மைனஸ் 0.952 டிவைடட் பை இது எவ்வளோ? 0.6 0.2865. 0.0682. இதை டிவைட் பண்ணா how much we are getting? Divided by 0.238. So we are getting how much? 0.2865. 0.2865. 65. Okay, fine. Okay. Then இப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னா 1 மைனஸ் பி வந்து எவ்வளோ வரும்? ஆப்வியஸ்லி 0.7. How much you will be getting? 0.713. 0.71. 35. Okay. Got it? Then what we will do? Strike எவ்வளோ? 450 strike. So obviously the expression 50 தான் வந்து என்ன பண்ணுவோம்? 50 தான் we will exercise. அப்போ 50 into probability எவ்வளோ? 0.28. 0.2865. Right? Plus 0 into 0.7135 divided by 1.0202. Correct தானே? How much you are getting? 14.04. 14.04. அவ்வளோதானே? 14.04 தான். உங்களுக்கு எங்க ஆன்சர் எங்கேயும் 100லாம் வந்துச்சு. இல்ல அங்க ஃபார்முலால e பவர் rt பக்கத்துல 1 ஆட் பண்ணி போட்டதுனால எல்லாமே தப்பாயிடுச்சு. ஓகே, ஆட் பண்ணி தான் போடணும் இப்போ ஒரு ஆர்டியில். சரி, எனிவே இப்போ ஓகே தானே? நீங்க பாருங்க, ஆஸ் பர் இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்லைட்டாக கொஸ்டின் அண்ட் இது வந்து மாறுது. 0.28 அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மாறுது. அதனால 14.04 பதிலாக 13.96 வருது. எல்லாமே கரெக்டாக ரிப்பீட். எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். ஒன்லி அது போடுறதுனால இந்த டிஃபரன்ஸ் வருது. சரியா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? வேல்யூ ஆஃப் கால் கிடைச்சிருச்சு. அக்ரி வித் மீ? வேல்யூ ஆஃப் கால் கிடைச்சிருச்சு. தென் பிளஸ் வாட்? பிளஸ் கேஷ். பிளஸ் என்னது? கேஷ். சார் கேஷ்ன்றது என்ன சார்? கேஷ்ன்றது தான் ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கோட ப்ரெசன்ட் வேல்யூ. ஸ்ட்ரைக்கோட என்னது? ஸ்ட்ரைக்கோட ப்ரெசன்ட் வேல்யூ டிவைடட் பை 1.0202. ஓகே தானே ஸ்ருதி? ரோஹிதா? This should be equal to put plus spot. Spot வந்து எவ்வளோ? 420. கரெக்ட் தானே? புட் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆப்வியஸ்லி புட் கால் பேரிட்டியில் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். புட் கால் பேரிட்டியில் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வேல்யூ ஆஃப் கால் எவ்வளோ? 13.96 as per the institute. ப்ளஸ் இதை சால்வ் பண்ணால் how much you are getting? You will be getting something around எவ்வளோ வருது இது? போட்டு சொல்லுங்கப்பா. 450 divided by 1.0202. So you'll be getting 441.08. 141.09 equal to இது தெரியும் plus 420. அப்போ சால்வ் பண்ணா p வந்து எவ்வளவு வரும்? This will be 35.05. புரியுது? 35.05. ஓகே. அவ்வளவுதான். ஏனாச்சும் கஷ்டமா?
ஸோ புட்கால் பேரிட்டி கேட்டால் போட தெரியும்ல இப்போ சரி. நாளைக்கு காலையில் எக்ஸாம் டெஸ்ட் கொடுத்துட்டா தெரியும். ஸோ ரிஸ்க் நியூட்ரல் அப்ரோச்னு கேட்டு உங்களுக்கு வந்து இது கேட்டால் யூ ஹவ் டு டூ இன் திஸ் வே, தட்ஸ் இட். ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கால் 3 months கால் ஆப்ஷன் அண்டர் ரிஸ்க் நியூட்ரல் மெத்தடு? என்ன மெத்தடு? ரிஸ்க் நியூட்ரல் மெத்தடுன்னு கேட்டால் புட் கால் பேரிட்டி மாதிரி போடணும், அவ்வளோ. கிளியர்? ஆக்சுவலாக சிஏக்கு வந்து இந்த போர்ஷன் இதோட நின்றோம். சிஏக்கு இதோட நின்றோம். இந்த போர்ஷன் வந்து சிஏ கிடையாது. இந்த புட்கால் பேரிட்டி இருக்குல்ல, இது வந்து கிடையாது. இதை நின்றோம். இன்னும் கஷ்டம் இல்லையே. அவ்வளோதான். புட்கால் பேரிட்டி தியரி புரிஞ்சிடுச்சு அப்படின்னா தென் நத்திங் எல்ஸ். ஸோ அதான் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட். You're able to understand that, then everything else will become. ஓகே தானே? இது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக அதை நான் டெஸ்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த டெஸ்ட்டில் போட முடியலன்னா யூ வில் சால்வ், நாட் an issue. Okay. So by this we have completed all the topics of derivatives. All the topics of what? All the topics of derivatives. Okay. இப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ மார்க்ஸுக்கு தயாராகியிருக்கோம்? இப்போ நம்ம அப்படி கால்குலேட் பண்ணுறதை விட we can do reverse calculation. 14 மார்க்ஸுக்கு ஃபாரெக்ஸ் இருக்குது. தென் 7 மார்க்குக்கு பாண்ட் இருக்குது. தென் ஒரு 5 மார்க்குக்கு ஒரு தியரி இருக்குது. டோட்டலாக எவ்வளோ? 26 மார்க்ஸ். 26 மார்க்ஸ் அவுட் ஆஃப் எவ்வளோக்கு? அவுட் ஆஃப் 14 மார்க்கு 7 கொஸ்டின், which comes to how much? போடுங்க. 14 மார்க்ஸு 7 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. எத்தனை கொஸ்டின்? சாரி, 7 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. தட் இஸ் அவுட் ஆஃப் 98 மார்க்ஸில் எவ்வளோது? அவுட் ஆஃப் 98 மார்க்ஸில் 26 பெண்டிங். 26 பெண்டிங். அப்போ எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம்? 72 மார்க்ஸ் இது கவரேஜ். கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ தான் எழுதணும்? 70 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுதணும், டிஸ்கிரிப்டிவ் நான் சொல்கிறது. ஸோ அப்போ 2 மார்க் எக்ஸ்ட்ராவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பட் ஒன்லி திங் இஸ் இது வந்து ஒரு கொஸ்டின் கூட வரும், இது வந்து ஒரு கொஸ்டின் கூட வரும். ஸோ இப்போ எய்தர் யூ ஹேவ் 2 சாய்ஸ். ஒன்று இதை தரவா படிக்கணும், இல்லை இதை தரவா படிக்கணும், இல்லை இது தரவா படிக்கணும். தனித்தனியாக 3த்துல தனித்தனியாக லிசன். இதுக்கப்புறம் பெண்டிங் இருக்குதுல்ல, அப்புறம் பெண்டிங் இருக்கிறதுல 3 டாபிக் கவர் பண்ணணும். அந்த 3த்துல ஒரே ஒரு டாபிக் நீங்கள் கவர் பண்ணீங்கனாலே யூ ஆர் ரெடி டு கெட் 70 மார்க்ஸ். புரியுது? அக்ரி வித் மீ? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இதுக்கப்புறம் 3 டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 3ல் ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். ஏ பார்ட் தெரியும், பி பார்ட் தெரியாது, அப்படிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாகவே யூ வில் பி இன் அ பொசிஷன் டு அட்டெண்ட் 5 கொஸ்டின்ஸ். எப்போ? அப்கமிங்காக வர 3 டாப்பிக்கில் 3 சாப்டர்ஸில் ஏதாச்சும் ஒன்று படித்தாலே ஈஸி தானே? அப்போ இது ரெண்டுமே படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், then you will be in a position to answer 7 questions. 6 questions உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பக்கா? That's it. So we can wind up the session with this happy note. Have a great day. Doubt இருந்தா கேட்கலாம். wind up பண்ணிடலாமா? எஸ் சார். ஓகே சார். ஸ்ருதி? எஸ் சார். ஓகே. ரோகிதா? ஓகே சார். Okay, madam. So can I expect at least all 3 at sharp 5:45 AM tomorrow? கன்ஃபார்ம் சார். Dot 5:45 க்கு? Not 5:45. Okay. At least all these 3. Okay? பார்க்கலாம். Let's see. ஓகே. நாளையில இருந்து அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் திஸ். Okay. If suppose ஒர்க் என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னா தென் ஃபைன். பட் டேக் திஸ் அ சேலஞ்ச். ஜஸ்ட் 1 week. சார் இந்த வாரம் டைட்டில். இந்த வாரம் டைட்டிலே வந்து யாருக்கும் கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வாரம் டைட்டில் ஐ எம் பிளானிங் டு கிவ் டு ரோஹிதா. ஓகே. The reason is நான் ஆக்சுவலாக எல்லா வாட்டியுமே நான் ரோஹிதாக்கு தான் கொடுக்கணும்னு இருப்பேன். த பாயிண்ட் வை அப்படின்னா ஷி யூஸ் டு அப்டேட் எவ்ரிடே லெக்சர்ஸ். அது முடிச்சா அது அப்லோட் பண்ண அடுத்த ஒரு 4 to 5 hours ஷி யூஸ் டு அப்டேட் மீ.
இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் கூட வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த வீக்ல ஸ்ருதி ஒரு செஷன் வேற அட்டன் பண்ணல, பரத்தும் ஒரு செஷன் அட்டன் பண்ணல. ஸோ அப்போ லைவ் 2 செஷன் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ அந்த பேசிஸ்ல வந்து கன்சிஸ்டண்டா இருந்த ஒரே ஆள் வந்து ரோஹிதா தான். அதனால திஸ் வீக் கங்க்ராச்சுலேஷன் ரோஹிதா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓகே, பை, ஹாவ் அ குட் டே. ஸ்லீப் Bye, வெல், sir. ஸ்லீப் வெல், ஸ்லீப் வெல். நல்லா தூங்குங்க. டூம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. Thank you, sir.